தண்ணி சார்ந்த பிரச்சனைகள் சிலருக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சார். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த தண்ணி சார்ந்த பிரச்சனைகள், தண்ணியில் கண்டம் அப்படின்றது இருக்கும் சார்? ஒருத்தர் தேதியில் பார்த்தீங்கன்னா இப்போ 7ஆம் நம்பரும் 3ஆம் நம்பர் அப்படி இருக்குனாக்கா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி சும்மா நடந்து போனால் கூட வலிக்கி விழுவாங்க. இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க, எதிர்காலம் வந்து இது பண்ணுவாங்க. இப்படி இந்த நம்பருக்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் நம்பர் இருக்குது, 6ஆம் நம்பர் அதே தேதிக்குள்ளே 7 6 இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வரும். நீங்கள் வலிக்கி விழுறீங்க, அடிக்கடிக்கு இந்த மாதிரி சமாச்சாரம் இருக்குது, எங்களுக்கு தண்ணியில் கண்டம், நீங்கள் எப்படினாலும் முடிவு எடுத்துக்கோங்க. நம்பர் 50 இதை ஒன்று எழுதி ஒரு அட்டையில் மாதிரி எழுதி ஒரு விஷயம் சைஸில் எழுதி எப்போவுமே பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. நடக்கவே நடக்காது, விழவே மாட்டீங்க. இல்லை தான் ஒன்று ப்ளைனாக இருக்கணும், ஒரு சைடில் தான் 50 எழுதிக்கணும். எழுதிட்டு பாக்கெட்டில் எப்போவுமே பர்மனெண்ட்டாக வச்சுக்கிறேங்க. கவலையே படாதீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை சிச்சுவேஷன் சீக்வன்சி கூட வச்சுக்கிறேங்க. எதுவுமே உங்களுக்கு நிகழாது. ட்ராவல் பண்ணிங்கன்னா கூட அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கும். நம்பர் 50 செஞ்சுக்கிங்க, அப்படியே போகலாம், ஒன்றுமே நடக்காது. ஏன்னா இந்த நம்பர்லாம் இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக தான் போகிறீங்க, நீங்கள் சரியாக தான் போகிறீங்க. எதிரால் சரியாக இல்லாமல் நீங்கள் நின்றுட்டு கூட இருப்பீங்க, அப்போ வந்து இடிச்சிட்டு போயிடுவான். ஏன்டா நான் ஓட்டினா கூட தப்பாக ஓட்டிட்டேன்னு கூட சொல்லலாம். நான் நின்றுட்டு தானடா இருக்கிறேன், ஏன் மேலே இடிச்சிங்களே அப்படி நீங்களே உங்களை பேசிக்கிறீங்க. இந்த மாதிரி நம்பர் இருந்ததுனாக்கா நீங்கள் செவனேன்ட்டு ஒரு இடத்துல ஓரமாக நிற்கிறீங்க, அப்போ கூட 3ஆவது வந்து இடிப்பான். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தண்ணியில் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும், அதை சரி செய்கிறதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம நகைச்சுவையாக அந்த விஷயத்தை பார்த்துருப்போம் சார். விவேக்லாம் வந்துட்டு ஒரு படத்தில் வந்து சொல்லியிருப்பார், தண்ணியில் கண்டோன்னு ஒரு ரோபோ சொல்லும், அதெல்லாம் நம்பாமல் அவர் போவார், அதனால் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திப்பார். அந்த மாதிரி தண்ணியில் கண்டம் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லலை. இருந்தாலும் கூட எனக்குன்னே தண்ணியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். எல்லோரும் நடந்து போகிற இடத்துல அங்கே ஒரு சின்னதாக தண்ணி இருக்கும், நான் மட்டும் வலிக்கி விழுவேன். எல்லோரும் கடந்து போயிடுவாங்க, நான் கரெக்டாக கிராஸ் பண்ணும்போது தான் வந்து சேர் என் மேலே அடிப்பாங்க, இல்லை மழை வரும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தண்ணி சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது உண்டு. கேணியில் எல்லாரும் நார்மலாக குளிச்சுட்டு இருந்தாங்கன்னா நான் மட்டும் வந்து ஒரு 4-5 வாட்டி நீச்சல் தெரிஞ்சாலும் உள்ளே முக்கிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தண்ணி சார்ந்த பிரச்சனைகள் சிலருக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சார். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த தண்ணி சார்ந்த பிரச்சனைகள், தண்ணியில் கண்டம் அப்படின்றது இருக்கும் சார்? ஆமாம், அல்டிமேட்டாக நம்பர் தான் காரணமாக. சிம்பிள், எண்கள் தான் எண்ணங்கள். எண்ணங்கள் அதுதான் வாழ்க்கையே. இந்த எண் இருந்ததுனாக்கா இந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும், இந்த மனசு இருக்கும், இந்த வாழ்க்கை இருக்கும், இந்த லைஃப் இருக்கும், அப்படி சொல்லிகிட்டே போகலாம். இது இல்லாமல் எதுவுமே இல்லை. பேஸ் ஃபவுண்டேஷன் இவங்க தான். இந்த நம்பருக்கு இந்த நம்பர் அப்படின்போது நீங்கள் சொன்ன மாதிரி அதில் கண்டம், எந்தில் கண்டம், தண்ணியில் கண்டம் போனானாக்கா அதெல்லாம் தண்ணியில் கண்டம் தான் இருக்குன்னா அதில் வந்து தப்பிக்கவே முடியாதுனால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தப்பிச்சு தான் ஆகணுன்னாக்கா வழி இருக்குதான்னு நம்ம இதை கொடுத்துட்டு தப்பிச்சிடலாம். அது மாதிரி நிறைய பேர் பண்ண தானே வச்சுருக்கிறோம், பண்ணாமல் ஒன்றும் இல்லையா. ஆனால் இப்போ என்ன சொல்ல போகிறோம், ஒருத்தர் தேதியில் பார்த்திங்கன்னா இப்போ 7ஆம் நம்பரும் 3ஆம் நம்பர் அப்படி இருக்குனாக்கா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி சும்மா நடந்து போனால் கூட வலிக்கி விழுவாங்க. இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க, எதிர்காலம் வந்து இது பண்ணுவாங்க. இப்படி இந்த நம்பருக்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் நம்பர் இருக்குது, 6ஆம் நம்பர் அதே தேதிக்குள்ளே 7 6 இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வரும். இல்லைன்னா 6 தேதி இருக்கும், 7 பின்னாடி விதியில் இருந்துச்சுனாலும் நடக்கும். இவங்க சரிங்க இதெல்லாம் இருந்துட்டு போகுதுங்க, அது பாட்டு நம்பர் இருக்கட்டும், நாங்கள் கேட்கல, அது தானே பிறக்கும்போது வந்துடுச்சு. நாங்கள் இதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நம்பரை பயன்படுத்தினா அதுலேருந்து எங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா அதுதான் சார் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இப்படி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டீங்க, அந்த சொல்யூஷனையும் கூட கொடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லதாக இருக்கும் இல்லையா சார்? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ அது பார்த்திங்கனாக்கா நாங்கள் இது வாங்கணும் அதை வாங்கணும் அதெல்லாம்ன்றதை தாண்டி எங்கள் நம்பர் இது இருந்தாவே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எங்களுக்கு இருக்கு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்போது நம்ம நம்பர் இருந்ததுன்னா இருக்கும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சிலதுக்கு நம்ம அந்த இதெல்லாம் சொல்லி சொல்யூஷன் கொடுத்தோம். இதுக்கு இது சிம்பிளாக, இதுக்கு வேறு விதமான சொல்யூஷன் நம்ம அதே நம்பரில் தான். ஏன்னா இது கன்ஃபார்ம்டாக இது இருக்கும். அது என்றைக்கு ரிஸ்க்கு தான். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே வலிக்கி விழுந்துட்டா கூட சரி, ஒரு ஏஜ் தாங்க, அப்படி சின்னதாக தலைக்கு சின்னதாக விழுந்துட்டாக்கா அப்புறம் பரவாயில்லைங்க. டூ ஹெவியாக இருந்துச்சுனாக்கா சொல்ல முடியாது, அது பெரிய ரிஸ்க் ஆகி போயிடும்.
ஒன்றும் இல்லை, நம்பர் 50 அப்படின்னு செஞ்சுருங்க. நீங்கள் என்ன இந்த தேதி சொல்லிட்டேன், எந்த நம்பர் எங்கே வேணாலும் இருக்கட்டும், கவலையே இல்லை. நீங்கள் வலிக்கு விழுறீங்க, அடிக்கடிக்கு இந்த மாதிரி சமாச்சாரம் இருக்குது, எங்களுக்கு தண்ணியில் கண்டோம், நீங்கள் எப்படினாலும் முடிவு எடுத்துக்கோங்க. நம்பர் 50 இதை ஒன்று எழுதி ஒரு அட்டையில் மாதிரி எழுதி ஒரு விசிட்டிங் கார்டு சைஸில் எழுதி எப்போவுமே பாக்கெட்டில் வச்சுக்கிறேங்க. நடக்கவே நடக்காது, விழவே மாட்டீங்க. விழுந்தால் தானே எதனா ப்ராப்ளம் வரும்போது விழவே மாட்டீங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்குமானா அதுவும் நடக்காது. அதை வச்சுட்டா நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. உங்கள் பாடி போன் வெயின் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிடும். நாங்கள் ஒன்றுமே செய்யலையே, நாங்கள் நியூமராலஜியே பார்க்கலையே, பேர் எழுதலையே, அதெல்லாம் தேவையில்லை. நம்பர் மட்டும் வைங்க, இதுக்கு செய்யும். சில எபிசோடுக்கெலாம் நீங்கள் அதெல்லாம் சொல்லலையே, அது வேறு. அதுக்கெல்லாம் நீங்கள் அது பேரை எழுதுனா தான் வேலைக்கு ஆகும். அது இதை நீங்கள் வச்சுட்டாலே அதுக்கு கவலைப்படும். இதுக்கு நீங்கள் வச்சாலே போதும், பயப்படவே தேவையில்லை, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போ வந்து கடல் கடந்து போகிறோம், வேறு நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கூட இந்த நம்பர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது வச்சுக்கலாம். நல்ல பாயிண்ட் கேட்டீங்க. சரிங்க, நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, நடந்தால் தான் வலிக்கு விழுந்தோம். ஆனால் இந்த நம்பர் இருந்தாலே சில இதெல்லாம் ரிஸ்க் இருக்குங்கிற மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் கடல் கடந்து போகிறோம், கடலே கடக்கலைங்க, நாங்கள் உள்ளூர்லேயே வண்டியில் தான் போகிறோம். அப்போ எங்களுக்கு சேஃப்டி வேணும். நம்பர் 50 வச்சுக்கிறீங்க. நீங்கள் 2 வீலர்னால் போங்க, கார்லனால் போங்க, வெளிநாட்டுக்கு போகிறீங்க, எங்கேனாலும் போங்க. நம்பர் 50 செஞ்சுட்டு நீங்கள் எந்த தேதியிலனாலும் போகிறதுங்க. ஆனால் நான் சொன்ன தேதியெல்லாம் உங்கள்கிட்ட இருக்க தான் போகுது. அது இருக்கிறவங்களுக்கு தான் இது நடக்குது. நம்பர் 50 அப்படின்னு செஞ்சு விசிட்டிங் கார்டு சைஸில் நல்லா அந்த சைஸு தான் சொன்னேன், பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு அதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும், வசதியாக இருக்கும். அந்த சைஸுக்கு ஒயிட் பேப்பரில் செஞ்சுட்டு ஒரு சைடில் தான், ஒன்று ப்ளைனாக இருக்கணும், ஒரு சைடில் தான் 50 எழுதிக்கணும். எழுதிட்டு பாக்கெட்டில் எப்போவுமே பர்மனெண்ட்டாக வச்சுக்கிறேங்க, கவலையே படாதீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை சிச்சுவேஷன் சீக்வன்சி கூட வச்சுக்கிறேங்க. எதுவுமே உங்களுக்கு நிகழாது. ட்ராவல் பண்ணிங்கன்னா கூட அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கும். நீங்கள் நியூமராலஜியே பேரையே மாற்றலை, வெறும் 50 செஞ்சு வச்சுட்டு இந்த தேதி உங்கள் இந்த நான் சொன்ன நம்பர் உங்கள் தேதியில் இருக்கா, நம்பர் 50 செஞ்சுக்கிங்க, அப்படியே போகலாம். ஒன்றுமே நடக்காது. ஏன்னா இந்த நம்பர்லாம் இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக தான் போகிறீங்க, நீங்கள் சரியாக தான் போகிறீங்க. எதிரால் சரியாக இல்லாமல் நீங்கள் நின்றுட்டு கூட இருப்பீங்க, அப்போ வந்து இடிச்சிட்டு போயிடுவான். ஏன்டா நான் ஓட்டினா கூட தப்பாக ஓட்டிட்டேன்னு கூட சொல்லலாம். நான் நின்றுட்டு தானடா இருக்கிறேன், ஏன் மேலே இடிச்சிங்களே அப்படி நீங்களே உங்களை பேசிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்குமா? இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு நீங்களே ஒன்று பேசிங்க, ஐயா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, கரெக்டாக சொல்கிறீங்க, நான் வண்டி ஓட்டக்கூட நின்றுட்டு தான் வந்து இடிச்சிட்டு போகிறோம். இந்த மாதிரி நம்பர் இருந்ததுனாக்கா நீங்கள் செவனேன்ட்டு ஒரு இடத்துல ஓரமாக நிற்கிறீங்க, அப்போ கூட 3ஆவது வந்து இடிப்பான். அதெல்லாம் நடக்கும். இதை நம்பர் வச்சா அதெல்லாம் நடக்காது. நீங்களும் எங்கேயும் போய் இடிக்க மாட்டீங்க, உங்களையும் யாரும் இடிக்க மாட்டாங்க. மொத்த லைஃப்லேருந்து அப் டு லைஃப் வரைக்கும் நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் நம்பர் பர்மனெண்ட்டாக பாக்கெட்டில் இருக்கணும். கவலைப்படாதீங்க. எவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு அது உங்களை பாதுகாத்து கொடுக்கும், சேஃப்டியாக இருக்கும். சரிங்க, அட்டையில் சொல்லிங்கன்னா பர்மனெண்ட்டாக ஏதாவது ஒரு வினைல்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதில் செஞ்சு பர்மனெண்ட்டாக வச்சுக்கிட்டீங்க, அது வெல் அண்ட் குட்டு, அதையும் செய்யுங்க. ஸோ லைஃபை உங்களை காப்பாற்றி கொடுக்கறதுக்கு அது கேரண்டி கார்டு. அது சரி, இன்னொரு சந்தேகம் உண்டு சார். இப்போ நீங்கள் சொல்கிற நம்பர்ஸை நாங்கள் ட்ராவல் பண்ணும்போதோ பயணப்படும் போதோ பாக்கெட்டில் வச்சுக்க சொல்கிறீங்க, ஓகே சார். இப்போ நாங்கள் ஆறுக்கோ அருவிக்கோ குளிக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் அப்போ அந்த நம்பரை எப்படி கேரி பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்தால் எந்த மாதிரி எடுத்துக்கிறது சரியானதாக இருக்கும் சார்? அதாவது நீங்கள் பல கோடி பேர் சிந்திக்கிறத நான் ஒருத்தனே உங்களுக்காக நிறைய செஞ்சு எல்லா கேள்விக்கும் பதில் வச்சுருக்கிறேன். நான் அப்படி தான் செய்வேன்னாக்கா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒரு வினைல் மாதிரி இருக்கும். வினைல் என்பது பிளாஸ்டிக் மாதிரி சின்னதாக செஞ்சு கழுத்தில் போட்டுக்கிறேங்க, டாலர் மாதிரி போட்டுருங்க, ஒரு பெண்டன் மாதிரி போட்டுருங்க, சரியாக போயிடுச்சு. நீங்கள் தண்ணியிலே குதிங்க, விளையாடுங்க, ஸ்விம் பண்ணுங்கள், என்னாலும் பண்ணுங்கள், ஒன்றாவது. சரிங்களா? அதுக்கும் பதில் இருக்குது. கண்டிப்பாக சார். ஏன்னா நிறைய பேர் தண்ணி, ஆறு, அருவி எல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும், சில பேருக்கு பயமும் இருக்கும். ஏன்னா அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த விஷயத்த செஞ்சுட்டு நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது அது ரொம்ப சேஃபாக இருக்கும். அப்படின்றப்போ பாதுகாப்போடையும் இதையும் சேர்த்து ஒரு ஆடட் வேல்யூ மாதிரி இது கூட சேர்த்துக்கும் பொழுது இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.